யூடியூப் சமையல் தமிழ் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எல்லாத்தோடைய மோஸ்ட் ஃபேவரட் குலாப் ஜாமுன் கோதுமை மாவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் கோதுமை மாவு, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் ஆப்ப சோடா, 1/4 கப் காய்ச்சி ஆற வச்ச பால், 1 கப் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இப்போ 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணோம். இப்போ நான் 1 கப் எடுத்திருக்கேன். நம்ம ஜீரா காய்ச்சறப்ப 1/4 கப் சர்க்கரை போட்டு காய்ச்சிடலாம் வாங்க. இப்போ குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கோதுமை மாவு ஆட் பண்ணிடலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணுறேன். பால் பவுடர் சேர்த்து செஞ்சால் நல்லா சாஃப்டாக வரும். நம்ம பால் ஊற்றி தான் பிசைய போகிறோம், இருந்தாலும் பால் பவுடர் சேர்த்து செஞ்சால் நல்லா சாஃப்டாக இருக்கும். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திடலாம். சேர்த்து இதெல்லாம் நல்லா பரட்டி விடுங்க. நெய் வாசம் பிடிக்காதவங்க எண்ணெய் ஆட் பண்ணியும் செய்யலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. என்ன ரெசிபி போடலான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு இப்படி உருண்டை பிடிச்சி பார்த்தா உருண்டை பிடிக்கிற மாதிரி வரணும், அப்போ தான் பதம் வந்திருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம நல்லா பெசரி விட்டுட்ருக்கணும் நல்லா. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிணைஞ்சி விடலாம். சப்பாத்தி மாவோட நல்லா இன்னும் ஒரு சாஃப்ட் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பண்ணிச்சுக்கோங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு 1/4 கப் பால் போதும். நல்லா சேர்த்து பண்ணைய. இப்போ மாவு நல்லா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு பாருங்கள். இப்படி தொட்டு பார்த்தா நல்லா சாஃப்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. நமக்கு அப்போ தான் பதம் வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம நல்லா சின்ன சின்ன உருண்டையே இப்படி உருட்டி எடுத்துடலாம். நல்லா அமர்த்தி விட்டு உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம குலாப் ஜாமுன் போடுறப்ப உடையாமல் வரும். இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு மாவு எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கோங்க. நம்மளுடைய உருண்டையெல்லாம் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பாகு காய்ச்சிடலாம். இப்போ நம்ம பாகு காய்ச்சி எடுத்துடலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 1/4 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இப்போ சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 1 கப் ஆட் பண்ணிட்டேன். இப்போ 1/4 கப் ஆட் பண்ணுறேன். இப்போ அதையில் 1/4 கப் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், செக் பண்ணிக்கோங்க. பாகுடைய பதம் லைட்டாக பிசு பிசுன்னு வந்தால் மட்டும் போதும். உங்களுக்கு அப்படி அந்த கன்சிஸ்டன்சி தெரியல அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கனாவே போதும். இதில் நான் 2 ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். நமக்கு இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம குலாப் ஜாமுன் பொரிச்சு எடுத்துடலாம். நம்மளோட எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம குலாப் ஜாமுன் பொரிச்சு எடுத்துடலாம் வாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், வச்சா உடஞ்சிரும். 2 சைடும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க, வேகட்டும். இப்போ நம்ம குலாப் ஜாமுனை அப்படியே நம்ம காய்ச்சி வச்ச ஜீராவுக்குள்ளே போட்டுடலாம். நான் இப்போ ஒரு 1 hour கழித்து ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இன்னும் நல்லா சாஃப்டாக வேணும்னா 1 day விட்டு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம குலாப் ஜாமுன்லாம் நல்லா ஊறி உப்பி வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் சமையல் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.